Hello everyone, I'm Paul. Welcome to Pitch Detectives. ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எஸ் guys, ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் பேசஸ் பிராண்டுடைய ஒரு செக்யூரிட்டி கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி டிலே நாங்கள் டிரெக்டாக அதுக்கு அன்பாக்சிங்கில் போய்டுவோம். ஸோ இதான் guys பாக்ஸிங். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட கிராஃபிக் இமேஜெல்லாம் கொடுத்து இந்த பிராண்டிங் நம்ம இந்த மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா பேசஸ் செக்யூரிட்டி P1 Pro இன்டோர் கேமரா 3Kன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அந்த பாக்ஸிங் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி கிராஃபிக் இமேஜ் இருக்காது. அது மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த அப்போட இன்டர்ஃபேஸ் அது கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த QR கோடும் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா ஸ்பெக்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான் கைஸ், ப்ரிட்டி மச் அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை. லெட்ஸ் அன்பாக்ஸ். ஸோ அன்பாக்ஸ் பண்ண உடனே உள்ளே வர்றது வந்து இந்த கேமரா தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் நான் இன்னொரு செக்யூரிட்டி கேமரா வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி இது பண்ணியிருந்தேன், ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து இந்த வாட்டி வந்து பேசஸ் பிராண்டுடைய ஒரு செக்யூரிட்டி கேமரா. ஸோ அது கம்ஸ் வித் அடாப்டர். நம்ம ஒரு நல்ல ஒரு லாங்கான USB Type-C கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி இதை வால்லெல்லாம் மவுண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு மவுண்டிங் இது கொடுத்துருக்காங்க. அவங்க யூஸ் கைட். ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான் கைஸ் வரும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது கைஸ், நாட் பேட். எப்போவுமே எல்லா கேமரா அப்படி இருக்குமோ, அந்த செக்யூரிட்டி கேமரா வந்து எப்படி இருக்குமோ, இந்த கேமரா அந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஸ்பெஷலாக ஒன்றுமே இல்லை, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லணும், நீங்களே பார்க்கலாம் அந்தளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்காண்டு ரைட். ஸோ குவாலிட்டி தான் நல்லா இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக். ஸோ வித்தவுட் எனி டே நாங்கள் போய் பார்க்குற மாதிரி லெட் மீ ஸ்டார்ட் வித் பில்ட் குவாலிட்டி. ஸோ பில்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணுமெண்டா அவுட் ஆஃப் 10 வந்து கண்டிப்பாக ஒரு 9 கொடுக்கலாம் கைஸ். அந்த மாதிரி ஒரு பில்ட் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக் தான், சீப்பாகவே இல்லை. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். கீழே அந்த மாதிரி பேஸ் பிளேட் வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான், அந்த ஒரு இதுவுமே இல்லை, மெட்டலோ எதுவுமே இல்லை. அது மாதிரி செக்யூரிட்டி கேமராவுக்கு மெட்டல் தேவையில்லை ரைட், ஏன்னா வந்து தேவைப்படாது, ரொம்ப லைட்டாக ஆகணும் அது வெயிட். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் போர்டு தான், பட் ஸ்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் சொல்லணும். ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து அவுட் ஆஃப் 10 கண்டிப்பாக 9 கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கு பில்ட் குவாலிட்டி. ஸோ இப்போ வந்து இதோட டிசைன் பற்றி பார்த்துருவோம். ஸோ டிசைன் நம்ம கனெக்டிவிட்டி போர்ட்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்கோம்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ டிசைன் வந்து இதான் கைஸ். ஸோ வந்து இது வந்து ஒரு 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் தான். ஸோ நீங்களே பார்க்கலாம், இந்த பேஸ்க்குள்ளே பிடிச்ச உடனே 360 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதான் இந்த இது ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது, 360 டிகிரிக்கு அப்படியே ரொட்டேட் ஆகும். நல்ல ஒரு சிஸ்டம் அது. ஆமாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பின்னாடி USB Type-C கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே வந்து நீங்கள் வாலில் மவுண்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த மவுண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வாலில் மவுண்ட் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அது அட்டாச் ஆகிடும். அடுத்தது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் பேஸு செக்யூரிட்டி கேமரா சொல்லி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆமாம் இந்த கேமராவோட இது. அப்படியே இந்த கேமரா வந்து நாங்கள் கீழே வந்து இது பண்ணிங்கன்னா இதில் வந்து கீழே ரீசெட் பட்டன், அது மாதிரி மெமரி கார்டு, SD கார்டு போடுற, மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து அது மாதிரி ஸ்பீக்கர் வருது கைஸ். ஸோ அவ்வளோதான் இதோட டிசைன். அது மாதிரி கொடுத்துருக்க அந்த போர்ட்ஸ் அதெல்லாம் வந்து அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன் ஆஃபிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா 3K அல்ட்ரா ஹை கிளாரிட்டி, அது மோஷன் ட்ராக்கிங் இருக்குது, நைட் விஷன் இருக்குது, ஆமாம் 8x டிஜிட்டல் ஜூம் இருக்குது. அவங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி 24/7 ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 2.4 GHz நெட்வொர்க் கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஆப்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, லைக் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். அதுதான் இந்த கொடுத்துருக்க அந்த AI அட்வான்ஸ் AI ஹியூமன் டிடெக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நியூரா நெக்ஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன், 2-way ஆடியோ இருக்குது, அது வந்து மல்டி யூஸ் ஆக்சஸ் இருக்குது, பேன் அண்ட் டில்ட் கண்ட்ரோல் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் கைஸ், உண்மையாக நல்லா இருக்குது. இதோட ஃபீச்சர் ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கணுங்களா உண்மையாக நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்குது நான் சொல்லுவேன். வந்து இதை வந்து நான் கனெக்ட் பண்ணி காட்டிடுறேன், எந்தளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் காட்டிடுறேன். ஸோ லெட் மீ கனெக்ட் திஸ் ஃபர்ஸ்ட். நல்ல ஒரு லாங்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்கான்னு தான் சொல்லணும். நல்லா இருக்கு ஆக்சுவலாக அந்த கேபிள், நல்லா பெரிய லாங்கான ஒரு கேபிள். ஸோ கனெக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் அது பண்ணுவோம். லைட் ஒன்று ரெட் கலரில் பிளிங்க் பண்ணும். ஸோ அந்த லைட் பிளிங்க் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஓகே ஆகிட்டு ரெடி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி தான். ட்ரில்லாக தான் மீனிங். ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் சொல்லுது, லைக் வெல்கம்னு சொல்லுது. ஸோ கனெக்ட் பண்ணோன்னா ரெட் லைட் பார்த்தும். ஸோ கனெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டுண்டா அது வந்து அந்த ப்ளூ லைட் பார்த்தும். ஸோ அதான் அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், பின்னாடி கொடுத்துருக்க அந்த QR கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதோட அஃபிஷியல் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அஃபிஷியல் ஆப் பார்த்தீங்கன்னா இது அந்த பேசிஸோடைய அஃபிஷியல் ஆப்.
ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் கைஸ். பெரிய ஒரு வேலையே இல்லை, சிம்பிளாக அதுக்கு சைன் அப் பண்ணிக்கலாம். இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான் கைஸ், ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாமல் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து இந்த இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். சைன் அப் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போனீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். லைக் ஃபுல்லாக அவங்களோட என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து இப்போ என்னோடய தெரியுது. ஸோ நார்மலாக என்னோடய ஸ்க்ரீனை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் காட்டிடுறேன். அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களோட வைஃபை கனெக்ட் பண்ண உடனே வந்து அது வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இதான் அந்த ஹோம். நார்மலாக நீங்கள் ஆட் பண்ண உடனே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களோட கேமராவுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் எத்தனை ஆப்ஷன் இருக்குண்டு. லைக் நீங்கள் வந்து இந்த மோஷன் இதில் வந்து லைக் டச் ஸ்க்ரீனே நீங்கள் வந்து இந்த மூவ் பண்ணிக்கலாம். லைக் ஆங்கிள் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாப் பாட்டம் ரைட்ஸ் இது பண்ணுறது, லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம். டச்லேயே அது ஒர்க் பண்ணி நல்லா ஈஸியாகவே இருக்குது சொல்லலாம் டச்சை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி அந்த மைக் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதை வந்து ஏஐ டெக்னாலஜி இருக்கிறதால 2-வே கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இண்டோரில் இந்த கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ரூமில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, யாரோ ஒருத்தவங்க உள்ளே வராங்க, நீங்கள் அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா நார்மலாக அந்த மைக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2-வே கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேசுகிறது வந்து இந்த இதில் இருக்க ஸ்பீக்கர் மூலிமா அவுட் போகும். அதே மாதிரி அவங்களும் அங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோனில் வந்து அந்த அவுட்புட் கேட்கும். ஸோ ஈஸியாக 2-வே கம்யூனிகேஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் நோட் பண்ண வரைக்கும் வந்து டிலேயுமே இல்லை கைஸ். அதான் ஒரு மெயினான விஷயம். வந்து டிலே இல்லாமல் ரொம்ப கிளியராக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆடியோ சொல்ல போனால் ஆடியோவும் கிளியராக இருக்குது, வீடியோவும் ரொம்ப கிளியராக இருக்குது நான் சொல்வேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரெக்ஷன் அந்த இது இருக்குது, அந்த அனலாக். ஸோ அதை வச்சு நீங்கள் அதுவும் நீங்கள் இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டச்சை விட. அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூட் பட்டன் இருக்குது. அதுமாதிரி மியூட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த சைட் லேண்ட்ஸ்கேப் ஹாரிசான்டலாக நீங்கள் வச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணுமான ஆங்கிளுக்கு வந்து நீங்கள் ப்ரீசெட் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். டக்குன்னு நாங்கள் அக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து கேப்சர், ஐஆர் விஷன், நைட் விஷன். ஸோ அதில் வந்து நைட் விஷன் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஸ்பெக்ஸ் பார்த்தோம். ஸோ நைட் விஷன் கேமரா நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆன் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நைட் விஷன் கேமரா வந்து ஆன் ஆகிடும். இதோட இதோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோஷன் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ ஏஐ டெக்னாலஜி இருக்கிறதால இன்கேஸ் யாச்சும் ஒருத்தங்க உள்ளே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர வச்சிடும். உடனே இந்த அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி. அது வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே நான் வந்து இப்போதைக்கு ஆஃப் பண்ணியிருக்கேன். பட் வந்து நார்மலாகவே வந்து இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா இன்கேஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடும். இது டிடெக்டர்னு சொல்லி இதில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது ஆக்சுவலாக நல்ல ஒரு ஆப்ஷன் கைஸ். உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர தெரியும் யாரோ வந்திருக்காங்க அப்படி சொல்லி. இது பார்த்திங்கன்னா இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஹியூமன் டிடெக்டர்னு சொல்லி இப்போ அந்த ஆப்லேருந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. செகண்ட் போய் உள்ள நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன். சில டைம் அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், என்னடா திடீர்னு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டே இருக்குன்னு சொல்லி. நார்மலாக வந்து நீங்கள் வந்து வெளியில் போகும்போது வந்து இதை ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லாட்டி வந்து நீங்களே நடுவில் ரூமில் நீங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது கூட அது காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ வேணுமென்னா நீங்கள் அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. ஸோ அது வந்து நீங்கள் மோஷன் ட்ராக்கிங், மோஷன் டிடெக்ஷன் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். ஸோ இதான் கைஸ் அந்த இன்டர்ஃபேஸ். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இந்த செக்யூரிட்டி கேமரா இன்னும் நான் ஸ்பெஷலாக நோட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதர் கேமரா, நான் ப்ரீவியஸாகவே இன்னொரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன் இந்த செக்யூரிட்டி கேமரா மாதிரி. பட் அதோட வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்க மாதிரி ஐ ஃபெல்ட். பட் இது வந்து உண்மையாக நல்லா இருக்குது கைஸோட வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி குவாலிட்டி அவுட்புட் வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அது மாதிரி SD கார்டு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு விஷயம் மெயினாக நான் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இன்டர்ஃபேஸ். ஸோ மற்ற இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. பட் இது வந்து அந்த எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆப் வந்து ரொம்ப குவிக்காக இருக்குன்னு நான் சொல்வேன் கம்பேர்ட் டு அதர் ஆப்ஸ். கொஞ்சம் ஆப் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. டக்குன்னு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி கேமரா யூஸ் பண்ண ஆக்களுக்கு தெரியும் இந்த ஆப்பில் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போகும்போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். லைக் சில டைம் இந்த கேமரா டக்குன்னு இதாகாது, லோட் ஆகாது, அந்த இஷ்யூலாம் இருக்கும். பட் இதில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து அந்த இஷ்யூ நான் பெருசாக நான் பார்க்கவே இல்லை. நல்லாவே இருக்குது நான் சொல்வேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது இதோட இது. ஸோ கேமரா அந்த இது லோட் ஆகட்டும், இந்த ஆப்பில் உள்ளே போய்ட்டு இந்த ஸ்ட்ரீமை நாங்கள் பார்க்கும்போது வந்து லோட் ஆகிற விஷயம்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு ரூம்லேயோ இல்லாட்டி உங்களோட ஒரு டெஸ்க் செட்டப் ரூமுக்குள்ளே நீங்கள் ஒரு செக்யூரிட்டி கேமரா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லாமல், ரொம்ப பட்ஜெட்லேயும் இல்லாமல், ரொம்ப குவாலிட்டி பேடாகவும் இல்லாமல், டீசெண்டான ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு ப்ரைஸிங்கில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் பேஸ்டு இந்த கேமரா மாடல். ஸோ இதுலேயே அட்வான்ஸும் இருக்குது. ஸோ மேபி இன் ஃபியூச்சர் நான் அதை பற்றி வீடியோவும் போடுவேன். ஸோ இது தான் பேஸ் மாடல் இதோட இந்த செக்யூரிட்டி கேமரா பேஸ்.
ஸோ இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாக நீங்கள் எந்த கார்னர்ஸ்லையோ இல்லாட்டி உங்களோட ஈவன் உங்களோட டெஸ்கில் கூட நீங்கள் அழகாக அதை வச்சுக்கலாம். ஸோ டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் யார் வந்து போகிறாங்க அதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கேமரா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணனால. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்டோர் கேமரா தான். ஸோ வெளியில் மாட்ட இல்லாது. பட் பேஸ் யூஸ்வலி அவுட்டோர் இன்டோர் ரெண்டுமே கலந்தது இருக்குது. ஸோ அந்த இது நீங்கள் அது ஹை எண்ட் மாடல். ஸோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்டோர் யூஸ்க்கு வந்து நல்லாவே இருக்குன்னு நான் சொல்லணும். ஸோ வைஃபை வந்து நீங்கள் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி வைஃபை ஃபுல்லாக ஆனில் இருக்குன்னா நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டு நார்மலாக நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப் மூலியமாக. ஸோ உண்மையிலேயே நல்லா ஈஸியாக இருக்குது. ஆல்ரைட் கைஸ், எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் அது மாதிரி இதில் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ பேசூஸ் அவங்க தான் ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் இங்கே ஸ்ரீலங்காவில். ஸோ நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணி அவங்களோட ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணியோ இல்லாட்டி உங்களோட ஸ்டோரை விசிட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதிலே கொஞ்சம் அட்வான்ஸான செக்யூரிட்டி கேமராஸ்லாம் இருக்குது. ஸோ இன்டோர் அவுட்டோர் கேமரா நான் சொன்ன மாதிரி. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரைட் கைஸ், ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.